வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் 18ஆம் படி கருப்புசாமி கோவிலின் வரலாறை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கோயில் வரலாறை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சித்திரை திருவிழான்னு சொன்னால் நம்ம நினைவுக்கு வர்றதே கள்ளழகர் தான். அதே மாதிரி இந்த கோவில் பற்றி நிறைய இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த கோவில் ஒரு வைணவ தலம் மட்டும் இல்லாமல் நிறையா தெய்வங்களோட வழிபாடு இங்கே இருக்குது. அது 18ஆம் படி கருப்பன், விநாயகர் வழிபாடு, பைரவர் வழிபாடுன்னு சொல்லி இந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவிலில் இருக்க சாமி பேர் பார்த்தீங்கன்னா அழகர்னு சொல்லப்படுது. வடமொழியில் சுந்தரராஜன் சொல்லப்படுற ஒரு பேரும் இருக்குது. இந்த அழகருக்கு இப்படி ஒரு பேர் வரத்துக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவரோட தோற்றமும் கொள்ளை அழகுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த உலகத்தில் இவருக்கு ஈடான உற்சவ மூர்த்திகள் இல்லைன்னு சொல்லப்படுது. இவ்வளோ அழகாக இருக்க இந்த அழகரை கைப்பற்ற நினைத்தார் ஒரு மன்னன். மலையாள தேசத்தில் ஆசை பண்ணிட்டு வர ஒரு மன்னன் தான் இவரோட கோட்டைக்கு இந்த அழகரை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி இந்த அழகரை இவர் கோட்டைக்கு கொண்டு வரதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதனால இந்த மன்னர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 மந்திரவாதிகளை கூப்பிட்டு அந்த அழகரை கொண்டு வர சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த 18 மந்திரவாதிகள் அழகர் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் இந்த 18 மந்திரவாதிகளும் ஃபஸ்ட்டு அழகரோட சக்தியை வேறு இடத்துக்கு மாற்றலாம்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்திரவாதிகள் கண்ணோட கீழ்ப்பகுதியில் ஒரு மையை பூசிக்கிறாங்க. அந்த மை பூசின உடனே அந்த 18 மந்திரவாதிகள் மறைஞ்சு போயிட்டாங்க. இவங்க மறைஞ்சு அழகரோட சக்தியை வேறு இடத்துல மாற்றலான்னு ஒரு பூஜை பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த கோவிலில் அழகருக்கு பூஜை பண்ணுற பூசாரியோட கனவுல அழகர் வந்து அந்த 18 மந்திரவாதிகள் பண்ணுற விஷயத்த சொல்கிறாரு. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரி அந்த பூசாரி 18 மந்திரவாதிகளை பிடிக்க அழகருக்கு டெய்லியும் செய்கிற பொங்கலில் கொஞ்சம் மிளகை அதிகமாக போடுறாரு இந்த கோவில் பூசாரி. அந்த அழகருக்கு வைக்கப்பட்ட பொங்கலில் அந்த 18 மந்திரவாதிகள் எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் பொங்கலில் அதிகமான மிளகு இருந்தனால காரம் தாங்க முடியாமல் இந்த மந்திரவாதிகள் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அவங்க கண்ணோட கீழ்ப்பகுதியில் இருந்த மை அழிஞ்சு போச்சு. அந்த மை அழிஞ்சு போன அடுத்த நொடி இந்த 18 மந்திரவாதிகளும் எல்லாரு கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிச்சாங்க. அப்போது அங்கிருந்த காவலர்கள் அந்த 18 மந்திரவாதிகளை பிடிச்சிடுறாங்க. இந்த 18 மந்திரவாதிகளை அழகரோட சக்தியை திருட முயற்சி செஞ்சனால அந்த 18 மந்திரவாதிகளை கொண்டு 18 படியாக மாற்றுறாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற ஒரு ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 18 மந்திரவாதிகளோட கருப்புசாமி துணையாக வந்திருக்காரு. அதே மாதிரி இவங்களுக்கு துணையாக வந்த கருப்புசாமியையும் பிடிச்சிடுறாங்க. அப்புறம் இந்த கருப்புசாமி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அழகருக்கு நான் காவலாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் 18ஆம் படி கருப்புசாமி அழகரை பாதுகாத்து வராரு. அப்புறம் அழகரோட சொத்தை கருப்பன் தான் பாதுகாக்கிறாருன்னு சொல்லப்படுது. கருப்பனை தாண்டி எதுவும் உள்ளே போக முடியாதுன்னு சொல்லப்படுது. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.